ஸோ இதுக்கப்புறம் போனால் செம்மையாக போகும்னு நினச்சேன், நல்லா தான் போகுது. பட் ரொம்ப லென்த்தி சீனாக இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவே என்னென்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது ஒவ்வொரு சீனுமே. ஸோ ஆடியன்ஸுக்கு ரொம்ப ட்ராக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்தடுத்த சீன் போகணுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் படத்தில் எதிர்பார்ப்பு நம்ம தொத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ காளி வந்து அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எஸ்பியை போடுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஸோ காளி வந்ததுமே பெருசாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க கன்னி வெடி பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சீன்லாம். பட் அது ஃபெயிலே ஆகிடுது. அது ஃபெயிலே ஆகவும் வேற ஒரு பிளான் பண்ணுறாரு காளி விக்ரம். பட் அதுக்கும் இல்லை, இந்த பெரியவோட பையன் சுராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா காளியை ஃபோன் பண்ணி மகட்டுறான், அவன் குடும்பம் வந்து திருவிழாக்குள்ளே தான் இருக்குது, நீ அவனை போடலன்னா அவன் குடும்பத்தை போட்டுருவேன். ஸோ இந்த பாயிண்டில் காளி வந்து ஃபேமிலிக்காக அவர் சேஞ்ச் பண்ணுறாரு. அதனால என்ன நடக்குது, அதனால் இவர் எப்படி மாட்டிக்கிறாரு, என்னென்ன எப்படி அவர் ஃபேஸ் பண்ணி இந்த 2 பேர்த்திட்டேருந்து எப்படி அவர் தப்பிக்கிறாரு, இது கிடையாது எக்ஸஸிவாக எப்படி இருக்குது, இது கிடையாது அவரோட ஃபேமிலியை இவர் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஃபேமிலிக்காக தான் இவர் இதுக்கப்புறமே மைண்டை மாற்றி வேறு சைடு போகிறார். ஸோ இதுதான் படம். ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா கீழே கிளிக்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.